ஐயோ கடவுளே, இப்படி ஆயிட்டே. நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டில் சோத்தையும் தயிரையும் வச்சுட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த மனுஷன்தான் பிரியாணி தின்னு பிரியாணி தின்னுன்னு வாங்கி கொண்டு வந்து கொடுத்து என்னை இங்கே கொண்டு வந்து படுக்க போட்டுட்டாரே. ஐயோ, சம்மந்தி அம்மா வேற தேடுவாங்களே, பொண்ணு பார்க்க போகணுமே. இப்படி ஆயிட்டே, இந்த நேரம் பார்த்து இப்படி கொண்டு வந்து கிடக்கனே. எப்பவுமே இந்த மனுஷன் தானே வந்து இப்படி படுத்து கிடப்பாரு. இன்னைக்கு நான் வந்து கிடக்கிற நிலைமை ஆயிட்டே. இவர் என்ன செய்தாரு? ஏங்க, ஒரு மனுஷங்க வயிறு வழியில் துடிச்சிட்டு கிடக்கேன், ஃபோனை வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீரு? கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் ராணி. என்னது கேம் விளையாடுதீரா? பிறகு ஆஸ்பத்திரியில் சும்மா விரட்டுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? நேரம் போக வேண்டாமா? பாவி பயலுக, பிரியாணியில் எண்ணத்தை போட்டு கிண்டுனானுங்களோ தெரியல. 40 தடவை பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஐயோ முடியலையே, நான் இப்போ என்ன செய்வேன்? சம்மந்தி அம்மா வேற தேடுவாங்களே, அவங்க நான் வரலன்னு என்ன நினைப்பாங்க? பொண்ணு பார்க்க போகணுமே. என்ன சொன்ன? ஏதோ பொண்ணுக்குன்னு காதில் கேக்கு. ஒன்றும் இல்லை. யோ மனசா, இப்படி மனசாட்சி இல்லாமல் ஃபோனை வச்சுட்டு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கீரே, அந்த மொட்டை மண்டை டாக்டரையாவது கூட்டிகிட்டு வந்து என்னன்னு கேட்கலாம்ல. நான் என்னம்மா செய்ய முடியும்? டாக்டர் வெளியூருக்கு போயிருக்காராம், வர்றதுக்கு சாயந்தரம் 5 மணி ஆகும் போல. அதனால அது வரைக்கும் சும்மா படுத்து கிடக்க சொன்னாரு. எனக்கு இந்த பெட்டில் படுத்து பழக்கமே இல்லையே. இந்த மனுஷன் தானே எப்போ பார்த்தாலும் வந்து கிடப்பாரு. நான் அந்த சேரில் தானே உட்காந்துருப்பேன். இன்னைக்கு என்ன இங்கே போட்டுட்டு அவர் அங்கே உட்காந்துருக்காரே. அதுக்குன்னு எப்பவும் ஒரே மாதிரி இருக்குமா? ஆளாளுக்கு நடக்கிறது நடக்கத்தானே செய்யும். என்ன சொல்லுதீரு? ஒன்றும் புரியலையே. புரிய வேண்டியது புரிஞ்சா போதும்மா, நீ பேசாம படுத்துக்கட. வேற என்ன செய்ய முடியும்? படுத்து தானே கிடக்கணும், வேற வழி இல்லையே. இந்த கேம் நல்லா இருக்கே, தினம் விளையாண்டுட்டு கிடக்கலாம் போல. இதே இவர் படுத்து கிடந்தாருன்னா இந்த ஊர்க்காரிக பூரா வந்து குமிஞ்சிருப்பாளுக, தலைவரேன்னு. நம்மளுக்கு இன்னொன்று எவளுமே வரமாட்டேக்காளுகளே. எங்க இந்த ஊர்க்காரிகிட்டலாம் சொன்னீங்களா இல்லையா? ஊர்க்காரங்கிட்டயா? என்ன சொல்லணும்? இந்த மாதிரி தலைவியக்கா ஆஸ்பத்திரியில் கிடக்காங்கன்னு சொன்னீங்களா? எல்லாருக்கும் தெரியுமே. தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு தான் யாரும் பார்க்க வராமல் இருக்காளுகளா? எல்லாரும் வாரேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் வேண்டான்ட்டேன். வேண்டான்ட்டீரா? எதுக்கு வேண்டாம் நீரு? ஒரு காய்ச்சல் மண்டையடி தலைவலின்னா வந்து பார்க்கலாம். நீ பாத்ரூம் போய்கிட்டே கிடக்கிறது வந்து அவங்க எதுக்கு பார்க்கணும்? எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. எனக்கு பிரியாணியில் என்னத்தை கலந்து கொண்டு வந்து கொடுத்தீரு? பழிய தூக்கி என் மேலேயே போடுது. ஐயோ பாவமே, பொண்டாட்டிக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுப்போம்னு நினச்சது குத்தம்மா? ஐயோ, சம்மந்தியம்மா என்னைய தேடுவாங்களே. சம்மந்தியம்மா தேடுவாங்களா? எதுக்கு தேடுவாங்க? நான் அவங்களும் இன்னைக்கு வெளியே போகிறதா பிளான் போட்டு வச்சுருந்தோம், அதுதான் அவங்க தேடுவாங்கன்னு சொல்லுதேன். வெளியே போறியா? எனக்கு தெரியாம எங்க வெளியே போற? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏம்மா, நான் மனுஷன் தானே, சொன்ன புரியும். பக்கத்து ஊரில் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வேண்டி இருந்துச்சு, அதுக்கு தான் 2 பேரும் போகணுன்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். பக்கத்து ஊர்ல எந்த ஆளு? இவ்வளோ விளக்கமாக எதுக்கு கேள்வி கேட்கிறு? பேசாமல் இருங்களேன், நானே வயிறு வலியில் துடிச்சிக்கிட்டு வாரேன். இவ்வளோ கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? அதுக்கு இல்ல, பக்கத்து ஊர்ல யாரை பார்க்க போற? எனக்கு தெரிஞ்ச நல்லா இருக்கும். எப்பவும் நீ வீட்டில தான் இருப்ப, திடீர்னு பக்கத்து ஊர்ல போய் ஒரு ஆளை பார்க்க போறேன்னா நான் யாரு என்னன்னு கேட்க மாட்டேனா? அது ஒன்றும் இல்லை, சொன்ன சத்தம் போடுவீரு. சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுமா. ஏன்ட்ட தானே சொல்ல போற? சம்மந்தியம்மா விஜய்க்கு பக்கத்து ஊரில் ஒரு பொண்ணு பார்த்துருந்தாங்க, அதை போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தோம். அப்படி போடு. கெட்டின புருஷனுக்கு தெரியாம பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு அழைதியோ? உங்கள்கிட்ட சொன்ன பார்க்க விட மாட்டீர்ல, அந்த நந்தினி பிள்ளையை கட்டி வைக்கணும்னு உயிரை வாங்குவீர். அதனால தான் உங்களுக்கு தெரியாமல் போய் பார்த்து பேசி முடிச்சிடலான்னு பார்த்தேன். அது தெரிஞ்சு தானே உன்னைய போக விடாம தடுக்கிறதுக்கு பிரியாணியில பேதி மாத்திரையே கலந்தேன். ஐயோ கடவுளே, வயிறு வலி தாங்க முடியலையே. இந்த மொட்டை மண்டை டாக்டர் வேற ஊருக்கு போயிட்டான்னு சொல்லுதாங்களே. இந்த மனுஷனே வேற ஆஸ்பத்திரியிலையாவது கொண்டு சேர்க்கலாம்ல. பாத்ரூம் வேற வருதே, போயிட்டு வரட்டா? ராணி எங்க ஓடுத? வீட்டுக்கா போற? போகக்கூடாது, இரு. டாக்டர் வரட்டும், என்னன்னு பார்த்துட்டு போவும். ஐயோ மனுஷா, பாத்ரூம் வருது. சரி போயிட்டு வா. இதெல்லாம் இவளுக்கு தேவையா? பேசாம கிடந்திருக்கலாம்ல. பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க அலையுதாலாம். அண்ணாச்சி வணக்கம். வாங்க சம்மந்தி ஐயா, சம்மந்தி அம்மா, வாங்க. என்ன மதுனைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்குன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா யாரையும் காணும்.
இருக்கா இருக்கா பாத்ரூமுக்கு போயிருக்கா. அப்படியா? என்ன ஆயிட்டு? அது ஒன்றும் இல்லை, திங்க தெரியாமல் தின்னுட்டு வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்கு. ஐயோ, அவங்களும் நானும் முக்கியமான வேலையை வெளியே போகணும்னு இருந்தோமே, இப்படி ஆயிட்டே. எம்மா முடியலையே. இந்த பொண்ணு பார்க்குற திட்டம் பூரா இந்த பொம்பளை திட்டமா? என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கல பாக்கா. யாத்தே சம்மந்தியம்மா, நான் உண்டுக்கோங்க, பெட்டில் படுக்கணும். அடடே அக்கா, நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டுல விஜய் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கியான்னு கேட்காரே மனுஷா, ஆஸ்பத்திரியில் கிடக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? சம்மந்தியம்மா, என்ன இப்படி ஆயிட்டு? பொண்ணு பார்க்க போக முடியாதோ? போகிற நிலமையில நான் இல்லையே. சீக்கிரம் 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிட்டு வர வேண்டியதானே? அங்கே பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிட்டு வரவா? நான் எப்படி வர முடியும்? எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கெல்லாம் எந்திக்கவே முடியாது. ஐயோ, நாள் பொண்ணு பார்க்க போகணும்னு கிளம்பும் போதே சகுனம் சரியில்லையே. அந்த பொண்ணு வீட்டில் வேற ரொம்ப சகுனம்லாம் பார்ப்பாங்களே. கொஞ்சம் தள்ளிக்கோங்களேன், நான் பெட்டில் படுத்துக்கிடுதேன். சரி சரி, படுங்க. படுத்துட்டீங்களா? இப்போ சொல்லுங்க, பொண்ணு வீட்டில் என்ன பதில் சொல்ல? சம்மந்தியம்மா, என்ன பொண்ணு வீடு? ஐயோ, இவருக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நான் வேற சொல்லிட்டேனே. அது ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, நானும் மதனியும் சேர்ந்து ஒரு படத்துக்கு போகலான்னு பார்த்தோம். அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். படத்துக்கா? சரி சரி. சம்மந்திம்மா, அந்த பொண்ணு வீட்டில் ஃபோன் அடித்து சொல்லிடுங்க, இந்த மாதிரி நிலைமையாயிட்டு இன்னொரு நாளைக்கு பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் அப்போதே சொல்லிட்டேன். இல்லைன்னா அவங்க பிறகு ஒரு மாதிரி நினச்சிக்கிடுவாங்க, என்னடா இது நாள் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி ஆயிட்டேன்னு. அதனால அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? முதலே சகுனம் சரியில்லையே, இந்த சம்மந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி போட அருவாள, என் திட்டம் ஃபெயிலாக போகுமா? நான் போட்ட திட்டத்தில் சிக்கிட்டாளுகள்ல. ஐயையோ, ஒரு நாள் பிரியாணி தின்னது குத்தம்மா, இப்படி ஆயிட்டே, என் பிள்ளை வாழ்க்கையே போச்சே. வாழ்க்கையே போச்சா? பிள்ளைக்கு அழகான வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதுக்கு எடுத்து விட்டுட்டு வாழ்க்கையே போச்சுங்க. கவலைப்படாதீங்க சம்மந்தியம்மா, இன்னொரு பொண்ணு இருக்கு, இன்னொரு பக்கத்து ஊர் பண்ணையாரு, அதை போய் ஒரு நாளைக்கு பார்ப்போன்னே. சரி சரி, உடம்பு கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கு பிறகு பார்ப்போம். சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உடம்பு சரியாயிரும். அடுத்த தடவை பொண்ணு பார்க்க போகும்போது நாளே எங்கள் வீட்டில் வந்து தங்கிருங்க, சரியா? கண்டதையும் தின்னுட்டு பிறகு மறுபடியும் அது மாதிரி ஆயிரப்போகுது. திங்க மாட்டேன் சம்மந்தியம்மா, கவலைப்படாதீங்க. அடுத்த தடவைலாம் நான் சாப்பிடாம பட்னியாக விரதம் இருந்துட்டு வாரேன். விரதம் இருக்க போறியா? விரதம் இருந்தால் மட்டும் உன்னை சும்மா விட்டுருவேனா? தண்ணி கிண்ணி குடிக்காமையே போயிடுவேன். எதுல இருந்தாலும் உனக்கு பேதி மாத்திரதான். சம்மந்தியம்மா, பெரியாளையும் மாப்பிள்ளையும் எங்கே? நீங்கள் வந்திருக்கீங்க, அவங்க 2 பேரும் என்னைய பார்க்க வரலையே. பெரிய ஆளும் கார்த்தியும் வெளியூரில் கார்த்தி ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம், அதுக்காக போயிருக்காங்க. 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. அட கடவுளே, இந்த மாதிரி கிடக்கிற நேரத்தில் பெத்த பிள்ளை கூட இல்லையே. அவட்ட சொன்னீங்களா இல்லையா? போன் அடிச்சு பார்த்தோம் சம்பந்தியம்மா, நாட் ரீச்சபிள்னு வருது. சரி, எங்களுக்கு நேரம் ஆயிட்டு, நாங்கள் போயிட்டு வரோன்னே. நீங்கள் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சரி சம்மந்தியம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணாச்சி, நாங்கள் கிளம்புதோன்னே. சரிம்மா, கிளம்புங்க. என்ன மனுஷனோ இவர், பொண்டாட்டி இப்படி கிடக்கு, இவர் பாட்டுக்கு ஃபோன் வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. கேம் விளையாடணும்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஆஸ்பத்திரியில் கிடக்கும் போது இவன் என்னெல்லாம் செய்வாளோ அதெல்லாம் இவளுக்கு திருப்பி செய்தேன். ஏ பிள்ளைகளா, எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோம் டீச்சர். ஏல சிவா, என்ன திருட்டு முழிக்க? ஹோம்ஒர்க் முடிச்சியா இல்லையா? டீச்சர், அது வந்து... ஏல, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஹோம்ஒர்க் முடிச்சியா இல்லையா? இல்லை டீச்சர், ஹோம்ஒர்க்கு முடிக்கல. எவ்வளவு திமிரா ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு பதில் சொல்லுதே? டீச்சர், நீங்கள் தானே உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்க. உண்மையை சொல்லுதியா? சரி, எதுக்கு ஹோம்ஒர்க் முடிக்கல? உண்மையை சொல்லு. டீச்சர், நேற்று எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை டீச்சர். கரண்ட் இல்லைன்னா என்ன? மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு படிக்க வேண்டியதானே? எத்தனை பிள்ளைங்க கரண்ட் இல்லாமல் போஸ்டர் லைட் வெளிச்சத்தில் படிக்க தெரியுமா? ஆமாம் டீச்சர், நானும் மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு படிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் தீப்பெட்டி எடுக்க முடியல டீச்சர். தீப்பெட்டி எடுக்க முடியலையா? ஆமாம் டீச்சர், தீப்பெட்டி பூஜை ரூமில் இருந்துச்சு. பூஜை ரூமில் இருந்தா என்ன? உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து ஏற்றி படிக்க வேண்டியதானே? நான் நேற்று குளிக்கல டீச்சர், அதனால பூஜை ரூமுக்குள்ளே போக முடியல. குளிக்கலையா? என்னத்துக்கு குளிக்கல? அப்போ குளிக்காமே பள்ளிக்கூடத்துக்கு வந்த? ஆமாம் டீச்சர், குளிக்க தண்ணி இல்லை. மேலே டேங்கில் தண்ணி இருந்தால் தானே பைப்பில் வரும். டேங்கில் தண்ணி இல்லைன்னா மோட்டர் போட்டு ஏற்ற வேண்டியதானே? ஏன் டீச்சர் இப்படி பேசுதீங்க? அதான் முதல்ல கரண்ட் இல்லைன்னு சொன்னோம்ல, அப்புறம் எப்படி மோட்டர் போட்டு தண்ணி ஏற்ற முடியும்? அது சரி, நானும் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் கரண்ட் இருந்துச்சு, உங்கள் வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லையோ? ஆமாம் டீச்சர், உங்கள் வீட்டிலலாம் கரண்ட் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் மட்டும்தான் கரண்ட் இல்லை. கரண்ட் பில்லு கட்டலைன்னு பீஸை பிடுங்கிட்டு போயிட்டாங்க.
அட கடவுளே, கரண்ட் பில்லு கட்ட கூடவா உங்கள் அப்பாட்ட காசு இல்லை? டீச்சர், இபி ஆபீஸில் போய் எங்கள் அப்பா கரண்ட் பில்லு கட்டிட்டு வந்துட்டாரு. ஆனால் லைன்மேன் வந்து தான் பீஸ் போடணுமாமே. கரண்ட் பில்லு கட்டியாச்சு, வந்து பேசி போடுங்கன்னு லைன்மேனுக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்ல வேண்டியதானே? சொல்லியிருக்கலாம், ஆனால் சொல்ல முடியல. ஏம்ல கரண்ட் பில்லு கட்டாம விட்ட மாதிரி ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணலையா? ரீசார்ஜ் எல்லாம் இருக்கு டீச்சர், ஆனால் ஃபோனில் சார்ஜ் தான் இல்லை. சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட்டு தொலைக்க வேண்டியதானே? அதான் முதலே சொன்னனே வீட்டில் கரண்ட் இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு உயிரை வாங்குதீங்க? என்ன நந்தினி வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கா? நந்தினிமா என்னாச்சு? எதுக்கு வெளியே நிக்க? ஏம்மா ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லையாமே, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டா. எந்த ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை? விஜயோட அம்மாக்குமா உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்களாமே, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, பார்க்க போக வேண்டாம், பேசாம இரு. இல்லைம்மா பாவம் அவங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுதேம்மா. நீ போனீன்னா அந்த பொம்பளை சண்டைக்கு வரும், அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், பேசாம கடை. ஏம்மா அங்கிள் ஏதாவது தப்பா நினச்சிக்கிடுவாங்கல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? பேசாம உள்ள போ. ஐயோ அம்மா எதுக்கு இப்படி சொல்லுதாங்க? என் பிள்ளை இங்கேருந்து அங்கே போனால் அந்த பொம்பளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விடுவா. இதெல்லாம் தேவையா? அதுக்கு பேசாமல் போகாமே இருக்கட்டும். வந்து பார்க்கலன்னு கெட்ட பேர் இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை அழுகிறதெல்லாம் என்னால் தாங்க முடியாது. ஐயோ நான் போய் பார்க்கலன்னா விஜய்க்கு தெரிஞ்சா விஜய் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இவ போய் பார்க்க கூட இல்லையே நினைப்பாரு. இந்த அம்மாவுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என்னைய அனுப்பலாம்ல. இப்போ போன்னு சொன்னால் உடனே ஓடிடுவா. போயிட்டு அங்கே போய் அசிங்கப்பட்டுட்டு தான் வருவா. அந்த பொம்பளை ஏற்கனவே என் பிள்ளை என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே கிடக்கு, இதில் இவ போய் அசிங்கப்பட்டுட்டு வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கரெக்டா சிக்கிட்டா. என் மருமவ வந்து இவளுக்கு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம தெரியாம ஒட்டு கேட்கணும், அப்பதான் தெரியும் இவ திருந்தி இருக்காளா, நல்லவளா இருக்காளா இல்லையான்னு. பிறகு நகையெல்லாம் கொண்டு சும்மா கொடுக்க முடியுமா? இவளுக்கு நகைய பணத்தெல்லாம் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். ஆனா இவளை செக் பண்ணாம நான் கொடுக்க மாட்டேன். நல்லவளா திருந்தி இருந்தான்னா என் மருமவளுக்கு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன், இல்லைன்னா ஏதாவது அனாதாசிரமத்தில் கொண்டு போட்டு வந்துருவேன். ஏக்கா கதையை கேட்டீங்களா? என்ன கதட்டி? ஒன்றும் கேட்கலையே. ராணி அக்காவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம்ல. ஐயோ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? எதுக்கு? எல்லாம் நம்ம தலைவர் பார்த்து விட்ட வேலைதான். தலைவர் என்ன செஞ்சாரு? எல்லாம் நம்மளால தான் பிரச்சனை வந்துச்சு. நம்ம போய் தலைவர்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு வந்தோம்ல, ராணியக்கா பொண்ணு பார்க்க போறாங்கன்னு சொல்லி. அதை தடுக்க தான் தலைவர் இப்படி செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சாரு? ஒன்றும் செய்யல. பொண்டாட்டிக்கு பிரியாணி வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காரு. பிரியாணி தின்னதுக்கா உடம்பு சரியில்லாம ஆயிட்டு? பிரியாணி தின்னா ஒன்றும் ஆகாது ராதாக்கா. பிரியாணியில் பேதி மாத்திரையே கலந்து தின்னா ஏதாவது ஆகுமா இல்லையா? பேதி மாத்திரையா? ஐயோ தலைவர் கலந்து கொடுத்துருக்காரு. அதனால பாத்ரூமுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிருக்காங்க. இப்போ ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்திருக்காராம். அட கடவுளே, இப்படியே ஆயிட்டு. எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க? வேற எங்க சேப்பாரு? எல்லாம் நம்ம வழுக்க மாட்ட டாக்டர்கிட்ட தான். ஐயா அப்ப 2 நாள் ஆஸ்பத்திரியில கிடப்பாங்க. 2 நாள் இல்ல, 3 நாள் இல்லைன்னா 5 நாள். எல்லாம் ஒத்தப்படையில தான் போடுவாரு. 3, 5, 7ன்னு 2 நாள்ல எல்லாம் விடமாட்டாரு. ஏமா ராணியக்கு இப்படி எல்லாம் பண்ணுதாக? ஒழுங்கா அவங்க 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம்ல. இப்படி பண்ணதுனால தலைவர் கோவம் வந்து இதெல்லாம் செய்தாரு. இவளுக்கு என்ன பேசுறாளுக? ஒன்றும் விளங்க மாட்டேக்க. சரி எது எப்படியோ, அவங்க ஆஸ்பத்திரியில கிடக்காகல்ல, நம்ம எல்லாரும் போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோமா? ஐயோ வேண்டாமாலக்கா, நம்ம போகக்கூடாது. ஏன்டி போகக்கூடாதுன்னு சொல்லுதே? தலைவர் நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. அவர் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில கிடக்கும் போது போய் பார்க்க வேண்டாமா? ஏக்கா தலைவர் தான் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆஸ்பத்திரியில் கிடக்கும்னு எனக்கு சொன்னாருக்கா. நாங்கள் வரட்டுமான்னு கேட்டோம். யார் இந்த பக்கம் வந்துடாதீங்கன்ட்டாரு. இது என்னம்மா கொடுமையா இருக்கு? வராதீங்க என்ன சொன்னாரு? ஆமாக்கா, யாரும் பார்க்க வர வேண்டாம், நானே பார்த்துக்கிடுதே, 2 நாளைக்கு தனியாக கிடக்கட்டும்னு சொல்லிட்டாரு. எல்லாம் ராணியக்காக்கு தேவைதான். கெட்டின புருஷனுக்கு தெரியாம பிள்ளைக்கு வேற இடத்துல போய் பொண்ணு பார்க்கணும்னு அழைதாங்களே. அந்த பையன் ஒரு பிள்ளைய காதலிக்கான கட்டி வைக்க வேண்டியதானே? என்னத்துக்கு இந்த வரத்துக்கு வராங்க? பணம்னு இப்படி அலையுதாக. சாவும் போது என்னத்தை கொண்டு போறாங்களோ தெரியல. ஓஹோ, எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் நல்லா புரியுது. நம்ம செல்வி எங்க ஆளையே காணோம்? 2-3 நாள் அவளை பார்க்கவே இல்லையே. அன்னைக்கு அடி வாங்கிட்டு போனதுலேருந்து ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க. யாருமே அவங்கள பார்க்கவே இல்லை. வீட்டை விட்டு வெளியே வர்றதே கிடையாதான். தலைவியக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு செல்விக்கு தெரிஞ்சா உடனே ஓடுவாளே. அவ எப்படியோ போட்டும், நம்மளுக்கு என்ன? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஆமாக்கா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிக்கே? இன்னைக்கு சாம்பார் தான், வேற என்ன வைக்க? ஆடி அமாவாசை இல்ல? எங்க வீட்லயும் சாம்பார் தான். பரவாயில்ல, கொஞ்சம் திருந்திட்ட மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போதைக்கு இது போதும். சரி, அப்போ ராணி அக்காவை பார்க்க போக வேண்டாம். அதான் தலைவரே வர வேண்டாம்னு சொல்லிட்டாருல்ல, பிறகு நம்ம போய் என்ன செய்ய? ஆமா ஆமா, தலைவர் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. பிறகு அதையும் மீறி நம்ம போகக்கூடாது. போனோம்னா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நல்லதையும் நிறுத்திடுவாரு. சரிக்கா, நீங்கள் எல்லாரும் சாம்பார் வைக்கிக்க, நான் மட்டும் எண்ணத்தை போட்டு வைக்க. நானும் வீட்டில் போய் சாம்பார் வைக்கேன்.
சரி நானும் வீட்டுக்கு போறேன், நேரம் ஆகுது. எங்க அத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. சரி நானும் போய் எங்க மாமியாருக்கு சோறு வச்சு கொடுக்கேன். அவங்க பாவம் பசியோட இருப்பாங்க. பரவாயில்லையே ராதாக்கா, மாமியார் கூட நல்லா செட் ஆயிட்டீங்க போல. ஆமாடி, முதல்ல தான் மாமியாரை பார்த்தாலே கோவமா வரும், சண்டை போடுவேன். இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, திருந்திட்டும் பத்தியா. எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களும் எனக்காண்டி எல்லாம் செய்யுதாங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல மாமியார் தான் கிடைச்சிருக்காங்க. என் மாமியார் மட்டும்தான் நிலையில்லாம நிக்கி. உன் மாமியார் சின்ன பிள்ளை மாதிரி கோச்சிட்டு போறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு என்ன செய்ய? அவங்கள வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது. சரி நான் வீட்டுக்கு போகிறேன், நேரம் ஆகுது. போய் சோத்தை பொங்கணும். ராமு வேற இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுவேன் இருக்காரு. 2 பேரும் கிளம்பிட்டீங்களாக்கும்? ஆமாட்டி, வீட்டில் வேலை கிடக்கு, போயிட்டு வரோன்னே பிறகு சாயந்தரமா வாரேன். சரி டி, போயிட்டு வாங்க. வாங்க சேகரண்ணே, என்ன வேணும்? அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்ல ஜோசியெல்லாம் பார்ப்பீங்கல்ல, இன்னைக்கு என் ராசிக்கு என்ன பலன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க ராசிக்கு தண்டனைன்னு போட்டிருந்துச்சு. காலையில கேலண்டரை பார்த்தனே. தண்டனையா? நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்மளுக்கு ஏன் தண்டனை கிடைக்க போகுது? அதெல்லாம் பொய் அண்ணாச்சி. ஜோசியம் சாதகம்லாம் உண்மை கிடையாது. சரி, நம்புறவங்களுக்கு உண்மையா இருக்கும், நம்பாதவங்களுக்கு பொய்யா இருக்கும். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? 2 பால் பாக்கெட்டு கொடுங்க. சரி, வேற என்ன வேணும்? வேற ஒன்றும் வேண்டாம், ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன நச்சி, சொல்லுங்க. என் பொண்டாட்டி வந்து ரவை இருக்கான்னு கேட்பா. கேட்டானா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிருங்க. எதுக்கு அண்ணாச்சி? வீட்டில் ஒரே உப்புமாவா போட்டு கொடுத்து கொள்ளுதா ஐயா. காலையிலக்கு உப்புமா கொடுத்துருதா, நைட்டுக்கு தோசை மாவு காலி ஆயிட்டுன்னு உப்புமா கொடுக்கா. இப்போ வர வர ஒயாம உப்புமா செய்யுதா. அதுக்கு தான் சொல்லுதேன் ரவை இல்லைன்னு சொல்லுன்னு. ஐயோ, சொல்ல முடியாது அண்ணாச்சி. எப்போ பால் பாக்கெட்டுக்கு வேணா கூட 2 ரூபா சேர்த்து தரேன்ப்பா. ரவை மட்டும் இல்லைன்னு சொல்லியிருப்பா. நான் சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க பொண்டாட்டி உஷாரா இருக்காங்களே. என்னப்பா உஷாரா இருக்கா? அவங்க நேற்று ராத்திரியே 3 கிலோ ரவையை மொத்தமா வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னது, 3 கிலோ ரவையை மொத்தமா வாங்கிட்டு போயிட்டாளா? காலண்டர்ல தண்டனைன்னு போட்டிருந்தது உறுதியாயிட்டே. இந்தாங்க 2 பேரும் சாப்பிடுங்க. கொண்டா கொண்டா. என்ன மாலா, இன்னைக்கும் தோசையா? ஏல சும்மா இருல, பேசாம கொடுக்கறது தின்னு. ஏம்மா நீ சும்மா இரு. இவ தோசையே கொடுத்துக்கிட்டு இருப்பா. நம்ம கேட்டாதான் வேற ஏதாவது தருவா. உன் தலையெழுத்தை யார் மாற்ற முடியும்? மாலா, தினம் இட்லி தோசையே தராம வேற ஏதாவது தரலாம்ல? ஐயோ, வேற ஏதாவது வேணுமாக்கும்? காலையில எந்திரிச்சு மத்தியானம் சோறுகறி எல்லாத்தையும் சேர்த்து செய்யறதுனால நேரம் ஆயிருதுங்க. சரி நாளைக்கு பூரி செஞ்சு தரேன்னு. காலையில என்ன பலகாரமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பூரி வேண்டாமாங்க? சரி அப்ப நான் சம்பா ரவையை வச்சு உப்புமா கிண்டி தரட்டா? ஐயோ அது வேண்டாம்மா. அது சாப்பிடவும் நல்லா இருக்காது. வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். மத்தியானம் வரைக்கும் வயிறு மந்தமாவே இருக்கும். வேண்டாம் வேண்டாம். ஏங்க அப்பனா நாளைக்கு பொங்கல் செஞ்சிருதேன். பொங்கல் நல்லா சாஃப்டா இருக்கும், வயிற்றுக்குள்ள ஈஸியா போயிரும். பொங்கலை தின்னுட்டு போயிட்டு ஒரு நாள் பூரா வேலை செய்யாம தூங்குவா. ஏங்க அப்பனா குழி பணியாரம் செஞ்சு தரட்டா? அதெல்லாம் சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு வேணா சாப்பிடலாம். காலையில சாப்பாட்டுக்கெல்லாம் அதை சாப்பிட்டுட்டு போன வயிறு நிறையாது. அப்பனா ஒன்று செய்யுங்க, அவல் இருக்குல்ல, அதை நல்லா ஊற வச்சு சீனி போட்டு தேங்காய் போட்டு தாரேன். நல்லா சாப்பிடுவீங்களா? ஐயோ வேண்டாம்மா. காலங்காத்தால ஒரே இனிப்பா தின்னுட்டு போனா திகட்டிக்கிட்டே இருக்கும். அப்பனா உங்களுக்கு கிச்சடி பிடிக்கும்ல, அதை வேணா செஞ்சு தரட்டா? கிச்சடி பிடிக்கும், ஆனா வெறும் கிச்சடியை மட்டும் சாப்பிட முடியாது. கூடவே 2 இட்லி தோசை இருந்தா நல்லா இருக்கும். என்னது, கூடவே 2 இட்லி தோசை இருந்தா நல்லா இருக்குமா? அதுக்கு தான் தோசையை சுட்டு கொடுத்துருக்கேன். வாயை முடிக்கிட்டு தின்னுட்டு இடத்த காலி பண்ணும். முதலே சொன்னனே கேட்டியா? எப்பா, ஆடி அமாவாசைக்கு நல்ல அழகா சாம்பார் வச்சு சோறு பொங்கி வடை சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னைக்கு முதல்ல காக்காக்கு படையல் போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் சாப்பிடணும். இன்னைக்கு காக்கா சாப்பிடாம நம்ம சாப்பிட முடியாது. அதனால இன்னைக்கு நல்ல காக்காக்கு படையல் போட்டு அதை சாப்பிட வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம சாப்பிடணும். இந்த இடத்துல வச்சா கரெக்டா இருக்கும். காக்கா வந்து எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். கா 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 காக்கா. என்ன இன்னைக்கு பார்த்து ஒரு காக்காயும் காணும்? கா 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 கா. ஐயோ, ஒரு காக்காயும் காணுமே. இப்ப என்ன செய்ய? காக்கா சாப்பிடலன்னா நம்ம சாப்பிட முடியாதே. சீக்கிரம் வந்து சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான் நாங்க சாப்பிட முடியும்.
பார்த்தாவது நான் நிம்மதியா போய் சாப்பிடுவேனே. அடி பார்வதி, தண்ணியா இது? தண்ணியா? இப்படி இந்த கலர்ல இருக்கு. சாக்கடை கலர்ல வச்சா எவ குடிப்பா தண்ணியே? காக்கா பாரு, நல்ல வடையெல்லாம் சுட்டு கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஒழுங்கா சாப்பிடு. போடி போடி இவளே, நீ சோறு வச்சு வடை வச்சா நான் சாப்பிடணுமோ? அதெல்லாம் சாப்பிட முடியாது. இன்னைக்கு போற நீ பட்டினியா கடை. மர்மோளே, காக்கா வந்து சாப்பாடு எடுக்கலையா? ஏத்தே ஏன்தே எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கு? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஒரு குத்தமும் பண்ணலையே. இந்த காக்கா ஏன் இப்படி வந்து சாப்பாடு எடுக்க மாட்டேக்கி? வரும் மர்மோளே வரும். எப்படினாலும் மொட்டை மாடியில சாப்பாடு கடந்தா வந்து திங்கும்ல. நீ உள்ள வா, நம்ம சாப்பிடுவோம். ஏத்தே அதெல்லாம் இல்லத்தே, காக்கா சாப்பிடாம இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன். நீங்க வேணா போய் சாப்பிடுங்க தே. ஐயோ கடவுளே, இப்படி வந்து சாப்பாடு எடுக்க மாட்டேக்கே காக்கா. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. சோறு சாப்பிடலன்னா பரவாயில்லத்தே, கொஞ்சோண்டு தண்ணியாவது குடிக்க வரலாம்ல. ஏன் இந்த காக்கா இப்படி பண்ணுது? காக்காவே காக்காவே ஓடி வந்துரு, படையல் வச்சு சோறு போட்டே ஓடி வந்துரு. உனக்காக நானும் வடை சுட்டு வச்சேனே, நீ வந்து சாப்பிட காத்து கிடக்கேனே. ஏன் காக்கா இப்படி எல்லாம் பண்ணுதே? தை அமாவாசை ஆடி அமாவாசைன்னு எப்ப அமாவாசை வந்தாலும் உனக்கு நான் சோறு வச்சு படையல் போடுதம்ல. ஏன் இப்படி வந்து சாப்பிடாம என் உயிரை வாங்குதே? ஐயோ அழகா சோறு பொங்கி சாம்பார் வச்சு ரசம் வச்சு பாயாசம் வச்சு கூட்டு பொரியல் அப்பளம்னு அது இதுன்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு இப்படி சாப்பிட முடியாம கிடக்கே. காக்கா சீக்கிரம் வந்து சோத்தை தின்று. காக்கா தினம் உனக்கு சோறு வைக்கும், வந்து சாப்பிடு. என்னைய மன்னிச்சிருக்காக்கா, எங்க அத்தை சொன்ன மாதிரி உனக்கு நான் தினம் சோறு வைக்க. தயவு செஞ்சு வந்து சாப்பிடு. ஐ சூப்பர் சூப்பர். எத்தே அங்க பாருங்க, காக்கா வந்துட்டு. காக்கா காக்கா நல்லா சாப்பிடு. உனக்கு பிடிச்ச மாதிரி அழகா சோறு பொங்கி குழம்பு வச்சு வச்சிருக்கேன் பாரு, நல்லா அள்ளி தின்னு. ஆஹா காக்கா சோறு சாப்பிட்டுட்டு. எத்தே இங்க பாருங்க தே, காக்கா நல்லா அழகா சோறு சாப்பிட்டுட்டு. வாங்க நம்ம போய் சாப்பிடுவோம். சரி மருமோளே வா போவோம். எம்மாடி இப்ப என்ன மனசுக்கு நிம்மதியா இருக்கு.